Exercise 2.3 first sum. Find the least positive value of x such that first sum 71 congruence modulo x mod 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 71 வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இப்போ நமக்கு மாடுலஸில் இப்படி தான் காங்க்ரன்ஸ் மாடுலஸில் இது மாதிரி தான் நமக்கு இருக்கும். இது ரிமைண்டரு, இது வந்து டிவைட் பண்ண போகிற நம்பரு. இதை வந்து எது டிவைட் பண்ணணும்னா இந்த மாடுலஸ் எம், இந்த எம்முங்கிற நம்பர் வந்து டிவைட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா 71 வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வந்து போடலாம்னா 8 8s are 64 அப்படின்னு போடலாம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும். அப்போ நம்ம இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ரிமைண்டர் 7 வந்து புட்டப் பண்ணணும். இப்போ 71 காங்க்ரன்ஸ் மாடுலோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ரிமைண்டர் 7 மாடு 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறதான் எக்ஸோட வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 ப்ளஸ் எக்ஸு காங்க்ரன்ஸ் மாடுலோ 3 மாடு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்னா 78 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த 3யை வந்து இந்த சைடு -3ன்னு கொண்டு வந்துடணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? மாடி 5ன்னு இருக்கா? இதை வந்து நம்ம வந்து ஒரு இன்டீஜர் என்னங்கிறத ஆட் பண்ணி 5n அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஃபார் some integer n அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன செய்யணும்னா 78ல் 3யை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 5n. இப்போ இது என்ன அர்த்தம்னா 75ஓட எக்ஸுங்கிற இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த நம்பரையும் இந்த 75ஐயும் ஆட் பண்ணும்போது அது 5ஆல் டிவைட் ஆகும். அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டு இதோட ஆட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆன்சர் வந்து இந்த 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி நமக்கு அந்த இடத்துல ஆன்சர் வரணும். அப்போ நம்ம எந்த நம்பரை போடலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல டிசைட் பண்ணணும். 5 போட்டோம்னா 5 75ம் 5ம் 15 கிடைக்குமா? 18 கிடைக்குமா? அந்த 80 வந்து நமக்கு 5ஆல் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணும் தானே 5. அது மாதிரி நம்ம பண்ணி பார்த்தோம்னா எக்ஸுக்கு வந்து ஒரு 5 போட்டு பார்க்கலாம். அப்போ 5 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 80 அப்படிங்கிறது கிடைக்கும். 80ங்கிறது என்னது? 5ஆல் டிவைட் பண்ண முடிஞ்ச நம்பர். ஸோ நம்ம வந்து இது நான் வந்து சும்மா ரஃபுக்காக தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னு போடலாம்? எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அடுத்து இதே மாதிரி நம்ம இதுலையுமே நம்ம காமிச்சிக்கலாம் இது மாதிரி. அப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 3 மாடு 4ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். இதை இந்த சைடு கொண்டு வந்துடணும். 89 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? 4n அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஃபார் சம் இன்டீஜர் n அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து என்ன செய்யலாம்னா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். 89 மைனஸ் எக்ஸு மைனஸ் 3 காங்க்ரன்ஸ் மாடுலோ 4n. இப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 86 மைனஸ் எக்ஸு 4nன்னு வரும். ஓகேவா? இப்போ 86 மைனஸ் எக்ஸுன்னா இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் அது 4ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன நம்பர் போடலாம்? மைனஸ் வந்து பண்ணணும். இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணினாக்க இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அதாவது 86லேருந்து ஏதாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். 2 போட்டு பார்க்கலாமா? 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 84ன்னு கிடைக்கும். 84 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா? 2 4s are 8. இங்கே வந்து 4 போட்டிங்கன்னா 1 4 is 4. அப்போ டிவைட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல 2 போட்டால் 84 கிடைக்குது. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு போட்டுக்கலாம். 2 போட்டால் தான் நமக்கு இந்த 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2 அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக ஆன்சர் கிடைக்குது. சரி, இதே மாதிரி நம்ம வந்து அடுத்து இன்னொரு சம் செய்யலாம். அதிலே இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து சம் வந்து என்னென்னா 96 காங்க்ரன்ஸ் மாடுலோ x/7 மாடு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 96 மைனஸ் x/7
காங்கிரியன்ஸ் மாடுலோ 5n அப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 96ஐயும் 7ஐயும் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7 4s are 42, பேலன்ஸ் 4, 9 7s are எவ்வளவு? 6, 63ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 67 வரும். அப்போ 672 மைனஸ் எக்ஸு பை 7 காங்கிரியன்ஸ் மாடுலோ 5n எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை இப்போ பண்ணிடுவோம். பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 35n கிடைக்குது. 35n வருது. இப்போ இந்த இடத்துல எந்த நம்பரை போட்டால் நமக்கு வந்து அது 35ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த நம்பரை போடலாம்? இப்போ வந்து 672 வந்து இதுலேருந்து இதை ஏதாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது 35ஆல் டிவைட் ஆகும். அப்படி பார்த்தோன்னா எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பார்ப்போமா? மைனஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆன்சர் வந்து 35ஆல் டிவைட் ஆகணும். 5ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போமா? 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 1 5 is 5, 3 5s are 15, பேலன்ஸ் 22, 4 5s are 20, பேலன்ஸ் 2 இப்படி வருது. அப்போ இதை 2வை வந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? 2வை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? இல்லைனா வேறு மாதிரினா 7 கூட நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே கீழே 7ஆல் டிவைட் ஆகிறதுனால ஒரு 7 கூட நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 7 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 7 போச்சுன்னா 5, 6 6. இப்போ 665 வந்து 35ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு வேணால் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்ப்போமா? இப்போ 665 35ஆல் இப்போ 1 டைம்ஸ் தான் இது அடங்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 1 இதில் வந்து 3 இருக்கும். 5 9 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? 9 5s are 4, 3 9s are 27. இப்போ வந்து ரிமைண்டர் 0 வருது. இப்போ ரிமைண்டர் 0 வருதுன்னா அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போட்டு பார்க்கலாம்னா 7 வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். 7ஐ வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி வருது. 7ஐ மைனஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ 7ஐ மைனஸ் பண்ணும்போது மட்டும்தான் 665 வருது. அப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ரிமைண்டரும் 0 வருது. அப்போ நமக்கு இந்த இடத்துல x ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம்? 7ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது தப்பாக வருது. ரிமைண்டர் வந்து 0 வர மாதிரி நம்ம பண்ணி பார்க்கணும். ரிமைண்டர் 0 வர மாதிரி பண்ணும்போது 5க்கு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் நான் வந்து மைனஸ் பண்ணி பார்த்தேன். 665ன்னு வருது. அப்போ 665 வந்து நான் என்ன செஞ்சு பார்க்குறேன்னா 35ஆல் அது டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறேன். டிவைட் ஆகுது. அப்போ நம்ம 7ஐ தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வருது. அப்போ 7ஆலே நம்ம வந்து எக்ஸோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம்.